புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் மிக பெரும் திருப்பமாக தமிழ் திரைப்பட இயக்குனர் நடிகர் சுந்தர் சி அவர்களும் திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ அமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் நேரடியாக மோதப் போகின்றார்கள். ஒரே தொகுதியில் மோதப் போகின்றார்கள் என்ற தகவல் தான் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. திடீரென என்ன நடந்தது, எங்கிருந்து வந்தார் சுந்தர் சி, பிடிஆரை எதிர்த்து போட்டியிடுவது ஏன் அப்படின்ற திடுக்கிடும் தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போலாம். மதுரை மத்திய தொகுதியில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை எதிர்த்து களம் காண்கிறார் நடிகரும் இயக்குனருமான சுந்தர் சி அவர்கள். முதல் முறையாக தேர்தலில் களம் காணும் சுந்தர் சி அவர்கள் தன்னுடைய சக சமூகத்தை சேர்ந்தவரான பிடிஆரை எதிர்த்து களம் இறக்கப்பட்டிருக்கின்றார். 2026 சட்டசபை தேர்தலில் ஏசி சண்முகத்தின் புதிய நீதி கட்சி அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இது குறித்து ஏசி சண்முகம் கொடுத்த ஒரு தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது அதிமுக ஒரு தொகுதியும் பாஜக ஒரு தொகுதியும் தங்களுக்கு ஒதுக்கி இருப்பதாகவும், அதிமுக ஒதுக்கிய தொகுதியில் இரட்டை இலை சின்னத்திலும் பாஜக ஒதுக்கும் தொகுதியில் தாமரை சின்னத்திலும் போட்டியிடுவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். அதன்படி மதுரை மத்திய தொகுதியை அதிமுக புதிய நீதி கட்சிக்கு ஒதுக்கி இருக்கின்றது. இதனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த ஏசி சண்முகம் அவர்கள் இந்த தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் திரைப்பட நடிகரும் இயக்குனருமான சுந்தர் சி போட்டியிடுவார் என்று அறிவித்திருக்கின்றார். பாஜகவில் நடிகை குஷ்பு பொறுப்பு வகித்து வரும் நிலையில் அவரது கணவரான சுந்தர் சி அவர்கள் இந்த சட்டசபை தேர்தலில் களமிறங்குகின்றார். மதுரை மத்திய தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏவும் அமைச்சருமான பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கொண்டைக்கட்டி தொண்டை மண்டல வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்தவர். மதுரை மத்திய தொகுதியில் பாரம்பரியமான செல்வாக்கை கொண்டவர். 2 முறை அங்கு வெற்றி பெற்றுள்ளார். அவரது தந்தை பிடிஆர் பழனிவேல் ராஜனும் அங்கு வெற்றி பெற்று செல்வாக்காக இருந்தவர். திமுகவின் அறிவு முகமாக இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை மதுரை மத்திய தொகுதியில் வீழ்த்துவது சாதாரண காரியமல்ல என்பதை உணர்ந்த ஏசி சண்முகம் அவர் சார்ந்த அதே பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்த சினிமா பிரபலம் சுந்தர் சியை களமிறக்கி இருக்கின்றார். மதுரை மத்தியில் பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்த மக்கள் அதிகமாக இருக்கின்றனர். அவர்களின் வாக்குகள் முழுமையாக பிடிஆர் பக்கம் செல்ல விடாமல் தடுக்கவும் சுந்தர் சி களமிறக்கப்பட்டிருக்கின்றாராம். மேலும் திமுகவின் ஸ்ட்ராங் வேட்பாளர்களை எதிர்க்க பிரபலங்களை களமிறக்குவது ஒரு உத்தி. அந்த வகையில் இந்த முறை மதுரை மத்திய தொகுதியில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை எதிர்த்து சுந்தர் சி களமிறக்கப்பட்டிருக்கின்றார். அவருக்கு ஆதரவாக நடிகை குஷ்பு உள்ளிட்டோர் பிரச்சாரம் செய்வார்கள் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. கடந்த பிப்ரவரி மாதம் மதுரை வண்டியூரில் புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகத்தின் ஏசிஎஸ் அறக்கட்டளை சார்பில் 140 அடி உயர சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை சிலை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் இயக்குனர் சுந்தர் சி அவர்கள் கலந்து கொண்டார். அந்த நிகழ்வில் சுந்தர் சி பேசும்போது, சுந்தர் சி என்பது என்னுடைய பெயர், இதில் இருக்கும் சி என்பது என்னுடைய அப்பாவின் பெயரான சிதம்பரம் பிள்ளை என்பதை குறிக்கும் என்று சொல்லியிருந்தார். மேலும் ஏசி சண்முகமும் தானும் நண்பர்களாக இருப்பதாகவும் அப்போது மேடையில் பேசியிருந்தார் சுந்தர் சி அவர்கள். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் மதுரை மத்திய தொகுதியில் திமுகவின் ஸ்ட்ராங் வேட்பாளரான பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை எதிர்த்து களம் காண்கிறார் சுந்தர் சி அவர்கள். பிடிஆரை வீழ்த்துவாரா சுந்தர் சி? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.